பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பான வாழ்த்துக்களை தெரியப்படுத்துகிறோம். இந்த நாளிலும் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 2 பேதுருவுக்கு நிருபம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நித்திய ராஜ்யத்துக்குட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூர்ணமாய் அளிக்கப்படும். இந்த வசனத்தில் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை, கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நித்திய ராஜ்யம். The everlasting kingdom of our Lord Jesus Christ. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நித்திய ராஜ்யம் என்ற வார்த்தை நாம் சிந்திக்க வேண்டிய வார்த்தையாக இருக்கிறது. நித்தியமான ராஜ்யம் என்று சொன்னால் அழிவில்லாத ராஜ்யம். இந்த பூமியிலே இருக்கின்ற எல்லா ராஜ்யங்களுக்கும் இந்த பெயரை சூட்ட முடியாது. உலகத்திலே பெரிய பெரிய ராஜ்யங்கள் இருந்தன. இப்பொழுது அவைகள் இருந்த இடங்கள் மண்மேடுகளாக இருக்கிறது. சரித்திரத்திலே பெரிய வல்லரசான பல தேசங்கள் வீழ்ச்சி அடைந்து இன்றைக்கு இல்லாமல் போனதை பார்க்கிறோம். பேதுரு இந்த நிருபத்தை எழுதின காலத்தில் ரோம் சாம்ராஜ்யம் ஒரு பெரிய ராஜ்யமாக கருதப்பட்டது. ரோமாபுரி என்று சொன்னாலே மகாநகரம் என்று அழைக்கப்பட்டது. அந்த பட்டணமும் அல்லது அந்த ராஜ்யமும் காலப்போக்கிலே AD 500 அந்த காலகட்டங்களில் அது சிதைந்து தோல்வி அடைந்து அழிந்து போனதை நாம் பார்க்கிறோம். உலகத்தில் உள்ள ராஜ்யங்கள் கொள்ளை நோயினாலும் பெரிய யுத்தங்களாலும் இயற்கையின் பல சீற்றங்களாலும் காலப்போக்கிலே சிதைந்து போன பல சம்பவங்கள் நமக்கு தெரிய வரும். ஆனால் இந்த வசனத்திலே கிறிஸ்துவின் ராஜ்யத்தை குறித்து, நித்திய ராஜ்யம், உலகத்திலே இந்த பூமியில் இருக்கின்ற எந்த பெரிய ராஜ்யங்களாயிருந்தாலும் அதுக்கு நித்திய ராஜ்யம் என்று சொல்ல முடியாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தை நித்திய ராஜ்யம் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு இங்கே குறிப்பிடுவதை பார்க்கிறோம். தானியேலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசித்து பார்க்கும்போது, அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் ராஜ்யம் என்று அங்கே கூறப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவின் ராஜ்யத்தை அழிக்க யாராலும் முடியாது. இரண்டாவது, எபிரேயருக்கு நிருபம் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே, அசைவில்லாத ராஜ்யம், அசைக்கப்பட முடியாத அன்ஷேக்கபிள் கிங்டம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அசைவில்லாத ராஜ்யத்தை பெறப்போகிறவர்களாகிய நாம் ஆண்டவரை பக்தியோடும் பரிசுத்தத்தோடும் ஆராதிக்க வேண்டும் என்று அங்கே குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. அசைவில்லாத ராஜ்யம். உலகத்தின் ராஜ்யங்கள் நடக்கும் பல சம்பவங்களினாலே அசைந்து கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, கிறிஸ்துவின் ராஜ்யம் நித்திய ராஜ்யம். கிறிஸ்துவின் ராஜ்யம் அழிவில்லாத ராஜ்யம், அன்ஷேக்கபிள் கிங்டம். இன்னும் லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில், சிறு மந்தையே பயப்படாதே,
தேவன் தம்முடைய ராஜ்யத்தை உங்களுக்கு கொடுக்க பிரியமாயிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் ரோமருக்கு நிருபம் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, சமாதானமும் சந்தோஷமும் பரிசுத்தாவினால் உண்டாகக்கூடிய மகிழ்ச்சி உள்ளதுமாயிருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் வானத்தையும் பூமியையும் வானத்தில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவன் இந்த பரந்த பூமியை மனிதர்கள் உயிரினங்கள் வாழ்வதற்காக மனிதர்களுக்கு கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். 115ஆம் சங்கீதம் 16ஆம் வசனத்திலே பூமியையோ மனுபுத்திரருக்காக கொடுத்தார். ஏசாயா 45:18 வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், இந்த பூமியை வெறுமையாக இருக்க சிருஷ்டிக்காமல் குடியிருப்புக்காக சிருஷ்டித்தார் என்றும், அபிதமாய் பூமியிலே குடியிருக்கிற மனிதர்களுக்கும் சகல ஜீவன்களுக்கும் சுவாசத்தையும் ஆவியையும் கொடுக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வானத்திலே எத்தனையோ பிளானட்ஸ்கள் இருக்கிறது, ஹெவன்லி பாடிஸ் என்று சொல்லக்கூடிய எண்ணற்ற காரியங்கள் இருக்கிறது. அவைகளில் மனிதர்கள் உயிர் வாழ முடியாது. உயிர் வாழத்தக்க ஏற்ற தட்பவெட்ப சூழ்நிலைகள் பூமியை தவிர வேற எந்த பிளானட்ஸ்லையும் கிடையாது என்று விஞ்ஞானம் கூறுகிறது. பரிசுத்த வேதாகமம் நமக்கு நன்கு சொல்லுகிறது, பூமியில் தான் மனிதர்கள் வாழத்தக்க ஏற்ற தட்பவெட்ப சூழ்நிலையும் ஃப்ரீயா சுவாசிக்கத்தக்க காற்றும் மனிதர்களுக்கு தேவையான அனைத்தும் இயற்கையாகவே இந்த பூமியில் நிறைந்திருக்கிறது. என்னுடைய வார்த்தை எவ்வளவு அழகாக சொல்லுகிறது, பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார். வானத்திலே பல பிளானட்ஸ்கள் இருக்கிறது. அவைகளெல்லாம் தேவன் நியமித்த நோக்கத்தில் செயல்படுகிறது. அவைகளை மனிதர்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகிலும் தேவனுடைய ராஜ்யம் என்பது அது அவர் தனக்கென்றும் தன்னை நேசிக்கிற மக்களுக்கென்றும் ஆயத்தம் பண்ணியிருக்கின்ற ஒரு பிளானட் தான் தேவனுடைய ராஜ்யம். அந்த ராஜ்யம்தான் கிறிஸ்துவின் ராஜ்யம், நித்திய ராஜ்யம் என்றும் யாராலும் எவைகளாலும் அசைக்கப்பட முடியாத ராஜ்யம் என்றும் தேவனுடைய ராஜ்யம் என்றும் கர்த்தருடைய வார்த்தையில் நாம் பார்க்கிறோம். இந்த ராஜ்யத்தை ஆண்டவர் தம்மை விசுவாசிக்கிற மக்களுக்காக, தம்மை நேசிக்கிற மக்களுக்காக உண்டு பண்ணியிருக்கிறார் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. யாக்கோபின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிற ராஜ்யம் என்றும், 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதை மனிதனுடைய கண்கள் காணவில்லை, காதுகள் கேட்கவில்லை, அது மனிதனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. தேவனோ அதை தமது ஆவியினால் நமக்கு வெளிப்படுத்தினார் என்று வேதம் கூறுகிறது. தேவன் தன்னுடைய பரலோக ராஜ்யமாகிய தேவனுடைய ராஜ்யத்தை யாருக்காக உண்டாக்கினார் என்றார், தம்மை நேசிக்கிறவர்களுக்கு, தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, தம்மை விசுவாசிக்கிறவர்களுக்கு அதை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய அந்திய காலத்திலே சீசர்களை பார்த்து சொன்ன வார்த்தை நம் எல்லோருக்கும் நன்றாக தெரியும். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1-2ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக
என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருக்குமானால் உங்களுக்கு நான் அதை அறிவித்திருப்பேன். இதோ ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், அந்த ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு உங்களிடம் வந்து உங்களை என்னிடமாய் சேர்த்துக் கொள்வேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று சொன்னார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வெளிப்பட்டார். 30வது வயதிலே ஞானஸ்நானம் எடுத்தார். 33 வயதிலே அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு சென்றார். செல்லுகையில் இதோ சீக்கிரமாய் வரப்போகிறேன் என்று அறிவிப்போடு சென்றார். சென்ற நோக்கத்தை சொல்லுகிறார். ஒரு ஸ்தலத்தை பரலோகத்திலே உங்களுக்கு ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று இயேசு குறிப்பிட்டு சொன்னதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, இன்னும் அநேக தேவ மனிதர்கள் புதிய ஏற்பாட்டிலும் தேவனுடைய ராஜ்யத்தை கண்டார்கள். எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாம் தேவன் தாமே உண்டாக்கின நகரத்துக்காக காத்திருந்தான் என்றும், தேவனுடைய நகரத்துக்கு காத்திருந்தபடினாலே அவன் இந்த பூமியிலே கூடாரத்தில் வாசம் செய்தான். எப்பொழுது கர்த்தர் அழைப்பாரோ அப்பொழுது உடனடியாக தேவனுடைய ராஜ்யத்துக்கு போவதற்கு ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவன் கூடாரத்திலே குடியிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் உண்டாக்கின நகரத்தை விசுவாசத்தினாலே தூரத்திலே கண்டு அணைத்து கொண்டு அதற்காக வாழ்ந்தார்கள் என்றும் அதற்காக காத்திருந்தார்கள் என்றும் பரிசுத்த வேதாகமம் கூறுகிறது. அந்த நம்பிக்கையோடு அவர்கள் மரித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பார்த்தார்கள், விசுவாசத்தினாலே பார்த்தார்கள், அணைத்து கொண்டார்கள், அதற்காக எதிர்பார்த்து வாழ்ந்தார்கள். அதை அடையாமல் அந்த விசுவாசத்தோடு மரித்தார்கள். ஆகையினாலே அவர்கள் இந்த உலகத்தில் வாழும் போதே நாங்கள் சுயதேசத்தை நாடி போகிறோம், நாங்கள் பரலோகவாசிகள், இந்த பூமியில் தற்காலிகமாக வாழத்தக்க அந்நியர்கள், பரதேசிகள் என்று அவர்கள் தங்கள் விசுவாசத்தினாலே அறிக்கை செய்தார்கள். They had focused their eyes upon the kingdom of God. அந்த தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த அந்த வெளிச்சம், வெளிப்பாடு அவர்களுக்கு இருந்ததென்றும், ஆகினாலே தான் அவர்கள் கடைசி பரியந்தமும் ஆண்டவரை விசுவாசத்தோடு சேவித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் தம்முடைய ராஜ்யத்தை தம்முடைய ஜனங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். பரிசுத்த வேதாகமத்திலே ஆபிரகாமுக்கு ஒரு குழந்தை தருவேன் என்று வாக்கு பண்ணினார். கிட்டத்தட்ட அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற 25 ஆண்டுகள் காத்திருந்து பெற்றுக்கொண்டார். வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர். தம்முடைய நேரத்திலே தான் வாக்கு பண்ணினதை ஈசாக்குக்கு அருளினார். யோசேப்பை உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு வருவேன் என்று தரிசனத்தை கொடுத்திருந்தாலும் அது நிறைவேறுவதற்கு சில காலங்கள் இருந்தது. 17ஆம் வயதிலே எகிப்துக்கு கொண்டு செல்லப்படுகிறார். 30 கிட்டத்தட்ட 14 ஆண்டுகள் அந்த தரிசனம் நிறைவேற, தேவன் சொன்ன சொப்பனம் நிறைவேற ஜோசப் காத்திருந்தான். அல்லது தாமதித்தாலும்
அந்த நம்பிக்கையில் நிலைத்திருந்தார். தேவன் தம்முடைய ராஜ்யத்தை தம்முடைய ஜனத்துக்கு தருவேன் என்று சொன்னவர் நிச்சயமாய் தருவார். அதற்காக நீண்ட காலமாக கர்த்தருடைய பிள்ளைகள் காத்து கொண்டிருக்கிறார்கள். அன்பாருள்ளே, லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 31ஆம் 32ஆம் வசனத்தில் நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூறுகிறார், தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு நீங்கள் தேடுகிற நீங்கள் எதிர்பார்க்கிற எல்லாமே உங்களுக்கு அடிஷனலாக கூட கொடுக்கப்படும். தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லிவிட்டு 32ஆம் வசனத்திலே, பயப்படாதே சிறுமந்தையே, தேவன் தம்முடைய ராஜ்யத்தை உங்களுக்கு கொடுக்க பிரியமாயிருக்கிறார். இந்த மாலை நேரத்திலும் அசைவில்லாத நித்திய தேவனுடைய ராஜ்யம் ஒன்று தேவனால் தம்முடைய பிள்ளைகளுக்கென்று உருவாக்கப்பட்டு வருகிறது. அந்த ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதற்கான வாய்ப்புகளை தேவன் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் தந்து கொண்டிருக்கிறார். ஆகையால் தான் சகல ஜனங்களுக்கும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கியுங்கள் சீசர்களுக்கு சொன்னார். நீங்கள் கிராமங்கள் தோறும் சென்று தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து மக்களுக்கு அறிவிப்பு கொடுங்கள் என்று அறிவித்தார். இன்றைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் சொல்லப்படும் எல்லா இடத்திலும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த நற்செய்தி பரப்பப்பட்டு வருகிறது. இன்றைக்கு ஆண்டுடைய ஜனங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். வேதாகமத்திலே தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தவர்கள் ஒன்றல்ல இரண்டல்ல, பல கோடி தேவ மனிதர்கள் காத்து கொண்டிருந்தார்கள், காத்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த மாலை வேளையிலும் கர்த்தருடைய ராஜ்யம் வர நாம் காத்திருக்க வேண்டும். காத்திருக்கும் சமயம் என்பது அது ஒரு நம்மை ஆயத்தப்படுத்துவதற்காக தேவன் கொடுத்திருக்கிற தருணம் என்று நாம் சொல்ல முடியும். ஆபிரகாம் தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருந்த காலகட்டத்திலே தேவன் கொடுத்த வார்த்தைகளுக்கெல்லாம் கீழ்ப்படிந்தான். அதுபோல ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த காலங்களில் கர்த்தர் நமக்கு தந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். இந்த அசைவில்லாத நித்திய ராஜ்யத்துக்குள் நாம் பிரவேசிக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அருகில் இருக்கக்கூடிய ஒரு அந்நிய நாட்டுக்கு செல்ல வேண்டும் என்றால் சில ப்ராசஸ் இருக்கிறது. பூமியிலிருந்து பரலோக ராஜ்யமாகிய தேவனுடைய ராஜ்யத்துக்குள் நாம் பிரவேசிக்க வேண்டும் என்றால் தேவன் வைத்திருக்கின்ற பல காரியத்தில் ஒன்று இரண்டு காரியத்தை உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். முதலாவது, தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தை, யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலும் 5ஆம் வசனத்திலும் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மறுபடியும் பிறத்தல் என்பது நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவால் உண்டாகக்கூடிய பாவ மன்னிப்பை பெற்று கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறக்கிற ஒரு புதிய வாழ்க்கையை பெறுதல். வேதம் சொல்லுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் மாறுகிறான். கிறிஸ்துவை அறியாத காலத்திலே அவன் பாவ மனிதனாக
பற்பல பாவங்களை விரும்பி செய்து அவைகளுக்கு அடிமைப்பட்டு வாழ்க்கையில் பல தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமைப்பட்டு இருக்கலாம். இட் இஸ் a human nature. பட் கிறிஸ்துவை ஒருவன் சேரும்போது, கிறிஸ்துவை நெருங்கும் போது, கிறிஸ்துவால் அவனுடைய வாழ்க்கை புதுப்பிக்கப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் பிறக்கிறான். அதான் புதிய பிறப்பு, அதான் ஆவியினால் உண்டாகக்கூடிய பிறப்பு. அவ்விதமான கிறிஸ்துவால் புதிதாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு தேவையா இருக்கிறது. பரிசுத்தருடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க மறுபடியும் பிறத்தல் என்பது மிக மிக தேவையா இருக்கிறது. பாவ வாழ்க்கையோடு நாம் பரலோகத்துக்கு செல்ல முடியாது. கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கிறது என்று சொல்லி 19 காரியத்தை அவர் விவரிக்கிறார். இப்படிப்பட்ட கிரியைகளை செய்தவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது என்று நான் மீண்டும் உங்களுக்கு கூறுகிறேன் என்று குறிப்பிடுகிறார். 2 வசனத்தை நான் வாசிக்கிறேன். மாம்சத்தின் கிரியைகள் 17 காரியங்கள் சொல்லுகிறார். அந்த காரியங்களை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே, அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று அறியீர்களா? நீங்கள் இப்படிப்பட்டவர்களா இருந்தீர்கள், ஆனால் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டீர்கள் என்று சொல்லுகிறார். ஆகையினாலே மறுபடியும் பிறத்தல் என்ற ஒரு புதிதாக்கப்பட்ட அனுபவம் கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதற்கு மிக அவசியமாக இருக்கிறது. அதை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் இந்த நாளை உங்களுக்கு தருகிறார். கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். கிறிஸ்துவிடத்தில் உங்கள் வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்கள். கிறிஸ்துவே உங்கள் வாழ்க்கையை புதிதாக்குகிறார். கிறிஸ்து உங்களுக்கு உங்கள் அழுக்கான வஸ்திரத்தை நீக்கி புதிய வஸ்திரத்தை உடுத்துவது போல கிறிஸ்துவண்டை வரும்போது ஒரு புதிய வாழ்க்கை கிடைக்கிறது. எப்படி சகைவு கிறிஸ்துவண்டை வந்தபோது ஒரு புதிய வாழ்க்கையை பெற்றுக்கொண்டாரோ, அதே போல கிறிஸ்து ஒரு புது வாழ்வை கொடுக்கிறார். சவுல் என்ற வாலிபன் கிறிஸ்துவை அறிவதற்கு முன்பாக எவ்வளவு கொடூரமான காரியத்தை செய்கிறவனாயிருந்தான். தேவ ஜனத்தை துன்பப்படுத்துகிறவனாயிருந்தான். தேவனுடைய சபையை பாழாக்கிறவனாயிருந்தான். கிறிஸ்து அவனை சந்தித்த போது, கிறிஸ்துவோடு அவனுக்கு ஒரு கனெக்ஷன் ஏற்பட்ட போது அவனுடைய வாழ்க்கை எப்படி புதிதாய் மாற்றப்பட்டது. அதுபோல கிறிஸ்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றுகிறார். பாவத்தை மன்னித்து ஒரு புதிய வாழ்வை கொடுக்கிறார். அதுதான் புது சிருஷ்டியின் அனுபவம். அவ்விதமாய் புதிதாய் பிறத்தலே கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதற்கான முதல் படி. ஆண்டவர் உறுதியாய் சொல்லுகிறார், மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண்பதில்லை, தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதில்லை. யாருக்கு சொன்னார்? நிக்கதோமு என்ற பெரிய ஸ்காலர், பெரிய ரிச் மேன், இஸ்ரவேலிலே போதகர். அவருடைய வாழ்க்கையின் பின்னணியத்தில் அநேக நல்ல காரியங்கள் உண்டு. அவரை பார்த்துதான் இயேசு இந்த வார்த்தையை சொல்லுகிறார். ஆகையினாலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, நீங்கள் யாராயிருந்தாலும் கிறிஸ்துவை அண்டிக் கொள்ளுங்கள். கிறிஸ்துவால் உண்டாகிற ஒரு புது வாழ்க்கை, பாவம் மன்னிக்கப்பட்ட வாழ்க்கை, புதிதாக்கப்பட்ட வாழ்க்கை நமக்குள் இருந்தால் மட்டும்தான் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும் என்பதை கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகையினாலே அழியாத நித்தியமான தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க ஒரு வாய்ப்பை கர்த்தர் இந்த நாளிலும் உங்களுக்கு தருகிறார். நீங்கள் யாராயிருந்தாலும் கிறிஸ்துவை சேருங்கள். கிறிஸ்துவண்டை பாவத்தை அறிக்கை செய்யுங்கள். அப்பொழுது உங்களுக்கு ஒரு புது வஸ்திரத்தை
ஒரு புது வாழ்வை கர்த்தர் கொடுப்பார். கர்த்தர் இந்த வார்த்தையினாலே உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கும் ஒரு பிரவேசனத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு தந்தருளும். ஆசீர்வதியும். வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, ரட்சிப்புக்கு ஏதுவான கிருபையை கொடுக்கும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கிருபை நிரப்புவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேளு நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நப்தலி சண்டே ஸ்கூல் புக்ஸை உங்களிடத்தில் அறிமுகப்படுத்துறதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம். முழு வேதாகமத்தையும் 12 வால்யூமாக பிரிச்சிருக்கிறோம். ஒவ்வொரு வால்யூத்துலேயும் 30 லெசன்ஸ் இருக்கும். அந்த ஒரு புத்தகம் ஒரு குழந்தைக்கு ஒரு வருஷத்துக்கு போதுமானதாக இருக்கும். இந்த புத்தகத்தில் அந்த வேத பகுதி கொடுத்துருக்கோம், அதனுடைய அந்த பாடத்தினுடைய நோக்கம் கொடுத்துருக்கோம், அதில் மெமரி வர்ஸ் கொடுத்துருக்கோம். நீங்கள் ஜூனியர் சீனியர் கேட்டால சொல்லி கொடுக்கறது போல் சில இடத்துல ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருப்போம் ஜூனியர் சீனியர்னு, சில இடத்துல ஜூனியருக்கு மட்டும் கொடுத்துருப்போம், பெரியவங்களுக்கு முழு வசனத்தை நீங்கள் சொல்லி கொடுத்தலாம். கலரிங் பேஜ் இருக்குது. ஏன்னா எல்லா ஏஜ் குரூப்புக்கும் கலர் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால கலரிங் பேஜஸ் இருக்குது. அதே போல் கொஸ்டின் ஆன்சர், ஃபில்லப்ஸு, மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங், அப்புறம் சூஸ் த கரெக்ட் ஆன்சர், இந்த மாதிரி எல்லா ஆக்டிவிட்டீஸும் ஒவ்வொரு பாடங்களுக்கும் வேறு வேறையாக கொடுத்துருக்கோம். நீங்கள் 99409377773 99409377773 இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா, உங்களுக்கு புக்ஸ் வேணும்னு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் ஃபார்ம் அனுப்பித்தரோம். அந்த ஆர்டர் ஃபார்மில் நீங்கள் அனுப்பும்போது உங்களுக்கு அதை நாங்கள் அனுப்பித்தர ஆயத்தமாக இருக்கிறோம். இந்த புத்தகம் ஆங்கிலத்திலும் நம்மிடத்தில் இருக்கிறது. எல்லா விதங்களிலும் இது பிள்ளைகள் கர்த்தருடைய வசனத்தை நன்கு கற்றுக்கொள்ளவும் தேவனுக்காக பயன்படவும் இது கண்டிப்பாக வசதியாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள்.